ஹைப்பா, குட் மார்னிங். சண்டே வந்து இன்றைக்கி பின்னாடி அடுப்பில் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி போட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை. சரி, இன்றைக்கி மீன் சாலை மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி, இந்த விறகடுப்பில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா தலைக்கி குழுக்குள்ளுன்னு எண்ணெய் வச்சாச்சு. வேறு வைக்க போகிறோன்னு பார்த்துடலாமா? இந்த அடுப்பில் ஒலை கொதிக்க போகுது. இது இதுவாக்கி போட்டோம். இந்த அடுப்பில் குழம்பு தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். இந்த அடுப்பு எரிய கொஞ்சம் லேட்டாகும், பிடிச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம், பொரியட்டும். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்க விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குது. புளி ஊற வச்சுருக்கேன், புளி சேர்த்துக்கேன். மூடி வச்சு ஒரு அடுப்பில் சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுப்பு எரியுது. ஒரு அடுப்பில் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இப்போ தான் மீன் வந்தது. என்ன மீன்னா சாலை மீன். சாலை மீன் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம நல்லா இதை அலசிட்டு குழம்பு கொதிச்சிருச்சு, போட்டுற வேண்டியது தான். குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம். அடுப்பு வந்து சிறுகை தான் வச்சுருக்கேன், அப்படியே கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். அப்படியே அடுப்பு சிறுகவே இருக்கட்டும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா வாசனையாக சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சாதமும் அப்படியே மெதுவாக தணல்லையே இருக்குது. இப்போ வந்து குழம்பும் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. டெய்லி பெருக்கினாலும் எனக்கு இவ்வளோ இலை விழுது. அது படு கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பெருக்கி இந்த குப்பையெல்லாம் அள்ளிடலாம். இங்கே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்காயத்தூள் கருவேப்பிலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வாங்க இது எல்லாத்தையும் பெருக்கிடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ சாதத்தை வடிச்சிடலாம்.
இப்போ வடித்து விட்டுட்டேன், வடியட்டும். வடியை விட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா சூடில் நல்லா தண்ணி இருந்தால் கூட பொரிஞ்சிடும். இப்போ நல்லா குலுக்கிட்டு அடுப்புலேயே வச்சுருக்கேன். தண்ணி இருந்தால் இதுவாயிரும். நல்லா பெருக்கி முடித்து கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவி வந்துட்டேன். குழம்பு வந்து சூப்பராக பாருங்கள். அடுப்பு இப்படி தணலில் தான் இருக்குது. சாதமும் வடிச்சிட்டு இப்படி தணலில் தான் வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு சால மீன் குழம்பு ரெடி. சூப்பராக குழம்பு அப்படியே எண்ணெய் கட்டி போய் எப்படி இருக்குது பாருங்க. நல்லா அடுப்பு உடனே பாத்திரம்லாம் மாற்றக்கூடாது. இந்த அடுப்பில் செஞ்சு இந்த பாத்திரத்துலேயே இருந்தால் தான் மண் வாசனை, நல்லா ஒரு புகை வாசனை சூப்பராக இருக்கும். ரைஸும் பாருங்களேன், நல்லா பிரியாணி ரைஸ் மாதிரி அப்படியே தணல்லே அப்படியே பிரியாணி ரைஸில் எழுந்துருக்குமே அந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் சூப்பராக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது தான். குழம்பு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அடுத்து சாதத்தையும் சூடாக வச்சிடலாம். வைக்கும்போது மறக்காமல் கீழே அந்த இது வச்சுட்டு மணை வச்சுட்டு வச்சோம்னா நமக்கு கறியெல்லாம் இதெல்லாம் ஆகாது, அது உருளாது. சரி வாங்க இப்போ சாப்பிட்றலாம்ப்பா. இப்போ சூப்பராக விறகடுப்பில் சமைச்சிட்டு பெருக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து சுட சுட இந்த மீன் குழம்பு சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். சால மீன் குழம்பை எடுத்து லைட்டாக கலக்கி ஊற்றிட்டு இதுக்கு மீன் வறுவல்லாம் இல்லாமல் சூப்பராக ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு இன்னைக்கு மதிய சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடலாம். நல்ல சாதம் மீன் குழம்பு சாப்பாடை சூப்பராக பசைஞ்சி மீனை முள்ளை எடுத்து சாதத்துக்குள்ளே வச்சு அந்த முட்டை ஆம்லேட்டையும் வச்சு பசைஞ்சு சுட சுட சாப்பிட்டா அப்படி இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.